நம்ம ஒரு ஜாப்பனீஸ் அனிமி மூவியை பார்க்க போறோம். ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதை முடிச்சிட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ முடியும் பொழுது நீங்க வேற லெவல்ல ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டான். அப்பதான் ஒரு நாள் இவளுக்கு ஒரு மாஸ்க் கிடைக்குது. அதை போட்டானா இந்த பொண்ணு ஒரு அழகான பூனையா மாறிடுறா. அப்புறம் அந்த பையன்கிட்டயும் போறா. அந்த பையனுக்கும் அந்த பூனையை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அது அந்த பொண்ணு தான். அது அந்த பையனுக்கு தெரியாது. அந்த பூனையை வளர்க்க ஆரம்பிக்கிறான். சோ இப்படி அந்த பொண்ணு மனுஷியா இருக்கும் பொழுது அந்த பையனுக்கு இவளை பிடிக்கல. இதுவே பூனையா மாறி போனா அந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணுக்கு புரியல. சோ இந்த மாதிரி போகிற இந்த வித்தியாசமான காதல் கடைசியா ஒன்னு சேர்ந்துதா இல்லையான்றது அந்த படத்துடைய முழு கதையே. நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். இதே மாதிரி ஹார்ட் வார்மிங்கான மூவிஸ்லாம் நிறைய வரப்போகுது. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2020 வருஷத்துல ரிலீஸ் ஆன விஸ்கர்ஸ் அவேன்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமி ரொமான்டிக் ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான இடத்துல ஒரு குட்டி பொண்ணு நடந்து போறா. அங்க பூனைகள் மாதிரி ஷேப்ல நிறைய சோல்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு பாக்குறா. ரொம்ப பயந்து போறா. இதெல்லாம் என்னது? நான் எங்க இருக்கேன்? இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எதுவும் புரியவே இல்லை. அப்பதான் அந்த குட்டி பொண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கை வருது. என்னன்னு அந்த பொண்ணும் பார்த்தா நல்லா பெருசா குண்டான பூனை ஒண்ணு. என்ன குழந்தை தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேக்குது. சடனா தூக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு எழுந்துக்கிறா. ஆக்சுவலா அந்த பொண்ணோட கனவு தான் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே. இந்த பொண்ணோட பேரு மியோ. இவளுக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. மியோவை அவங்க அம்மா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மியோ கிட்ட, ஏ மியோ, நீ ஏன் கூடவே வந்துற, உங்க அப்பா கூட ஏன் இருக்க? அவரு இப்ப இன்னொரு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போறாரு. அது உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியுமா, அவங்க இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. அப்புறம் என்ன, என் கூடவே வரலாம்ல நீ இப்படின்னு இவங்க பேச மியோவும் கடுப்பாகிறா. நீங்க எல்லாருமே செல்ஃபிஷ் தெரியுமா? என்னை பத்தி எந்த கவலையும் இல்லாம என்னை விட்டு போன நீங்க ஒரு செல்ஃபிஷ். அப்பா கூட தான் நான் இருக்கேன். ஆனா இருந்தாலும் அப்பா இன்னொரு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போறாரு. அவரும் ஒரு செல்ஃபிஷ் தான். எனக்கு உங்க யாரையும் பிடிக்கல அப்படின்னு கோச்சுக்கிட்டு காட்டு வழியா அழுதுகிட்டே போறா. இந்த உலகம் சீக்கிரமா அழிஞ்சு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவ போகும்பொழுது அந்த வழியில ஒரு குண்டு பூனை இருக்கு. இவ கனவுல வந்த அதே பூனை. அது பூனை ஷேப்ல இருக்கிற மாஸ்க் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு. இத மிகவும் பாக்குற, என்னது இது மாஸ்கா? ஆமா, இது மாஸ்க் தான். ஆனா சாதாரண மாஸ்க் இல்ல, இது மாயாஜால மாஸ்க். உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. மியோவும் அந்த மாஸ்க் வேணும்னு பக்கத்துல போறா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. மியோ அவளோட ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூல்ல மியோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யோரின்ற ஒரு பொண்ணு தான். மியோவும் யோரி கிட்ட அவளோட பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறா. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஒரு பையன் நடந்து போய்கிட்டு இருக்கான். இந்த மியோ கண்ணுக்கு சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரியும் அந்த பையன் மட்டும் நடந்து போற மாதிரி தெரியுது. அப்படியே மியோ வேகமா ஓடி போயிட்டு அவ டிக்கியால அந்த பையனோட டிக்கிலேயே ஒரு இடி. இப்படி ஒரு டிக்கிலோனா விளையாட்ட விளையாடுறா. அதுக்கு அவ பேரும் வச்சிருக்கா ஹினோடே சன்ரைஸ் அட்டாக்கா. இப்ப மியோ இடிச்சால அந்த பையனோட பேரு தான் ஹினோடே. இந்த ஹினோடேவுக்கு மியோவை சுத்தமா பிடிக்காது. அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு அவர் மட்டும் போய்கிட்டே இருக்காரு. ஏய் ஹினோடே, என்ன கண்டுக்காம போற? இதுதான் காதலை வெளிப்படுத்த ஒரு வித்தியாசமான வழி. ஹினோடே வெயிட் பண்ணு அப்படின்னு இவ பின்னாடியே ஓடுறா. இந்த என்னோடவும் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஏய் பாத்தியா அவன் என்ன சொன்னான்னு? என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னான். எவ்வளவு அழகா சொன்னான்ல அப்படின்னு மியோவும் யோரி கிட்ட சொல்றா. யோரியும் கடுப்பாகிறா. இப்படிதான் ஹினோடே என்ன பண்ணாலும் ஹச்சுன்னு தும்பனா கூட பாரு அவன் எவ்வளவு அழகா தும்புறான்னு யோரி கிட்ட சொல்லி சாகடிப்பா. ஏன்னா அந்த மியோவுக்கு ஹினோடேவை அவ்வளவு பிடிக்கும். ஆக்சுவலா மியோவுடைய அம்மா அப்பாவும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மியோவுக்கு அவங்க அப்பா கூட இருக்கவும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் ஏன் இருக்கானா, ஹினோடே இந்த ஊர்ல தான் இருக்கான். சப்போஸ் அவ அவங்க அம்மா கூட வெளியூருக்கு போயிட்டானா ஹினோடேவை பார்க்க முடியாது. பார்க்காம இவளால இருக்கவும் முடியாது. அதனாலதான் பிடிக்கலனா கூட அவங்க அப்பா கூடவும், அவங்க அப்பா இப்ப புதுசா மேரேஜ் பண்ண போற ஒரு லேடி, அதாவது மியோவோட சித்தி கூடவும் இருக்கா. சோ வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ஸ்கூலுக்கு வந்தாலே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. ஸ்கூலும் முடியுது. மியோவும் யோரியும் ஒன்னா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் மியோ, அந்த ஹினோடேவுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் ஏன் அவன் பின்னாடியே சுத்துற? நீ சொல்றது ஓகே தான், அவனுக்கு என்ன பிடிக்கல. ஆனா ஏன் அளவுக்கு வேற எந்த பொண்ணுங்களும் அவன் கூட க்ளோஸா இருந்ததே இல்ல. இன்னும் சொல்ல போனா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற விஷயத்த அவ சொல்றா. யோரிக்கு எதுவும் புரியல. என்ன வளரிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரல. நம்ம ஊர்ல ஃபெஸ்டிவல் நடந்தது ஞாபகம் இருக்கா? நானும் எங்க அம்மாவும் போயிருந்தோம். அப்புறம் எங்க அம்மா கிட்ட இருந்து நான் வந்துட்டேன். அப்பதான் ஹினோடேவை பார்த்தேன். நானும் என்னோடவும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? நான் அவன் மடியில படுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். உடனே நான் அவன் கண்ணத்திலேயே ஒரு கிஸ் பண்ணேன். அவனும் ஏய் என்ன பண்ற, எனக்கு கூசுது அப்படின்னு குழந்தை மாதிரி சிரிச்சான். அதை பார்க்க எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா இப்படின்னு மியோ யோரி கிட்ட சொல்றா. யோரியும் அடியே மியோ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, கனவு உலகத்துல இருக்காத நெஜ உலகத்துக்கு வாடின்னு மியோவை பிடிச்சி குளுக்குறா. அப்ப இவங்க கையில இருந்த ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருது. அதை ஒரு பூனை வந்து சாப்பிடுது. மியோவும் யோரி கிட்ட, ஏய் நான் சொல்றதுலாம் உண்மைப்பா, உண்மையிலே நடந்தது, ஏன் என்ன நம்ப மாட்ற? இதெல்லாம் உண்மைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு அப்படின்னு நடந்து, ஓகே யோரி நாளைக்கு நம்ம பார்க்கலான்னு அவங்க
அவங்க வீட்டுக்கு போறாங்க. சோ மியோ போற வழியில ஒரு வயசான பாட்டி வராங்க. மியோ ஒரு நிமிஷம் இரு, பாரு உன்ன எலும்பு தோலுமா ஆயிட்ட, உனக்கு அவ சாப்பாடு போடுறாளா இல்லையா, ஒழுங்கா நீ உங்க அம்மா கூட போயிருக்கலாம்ல, ஏன் உன் சித்தி கூட நீ இருக்கணும், அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. உடனே மியோடைய சித்தி அங்க வராங்க. இதை அந்த பாட்டியும் பாக்குறாங்க. உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம அது நான் மியோ கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்னு அங்க இருந்து அந்த பாட்டி எஸ்கேப் ஆகி ஓடிடுது. இந்த மியோடைய சித்தி இருக்காங்கல்ல, அவங்க மியோ கிட்ட பாசமா தான் இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா மியோவுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா மியோடைய அப்பாவும் அம்மாவும் பெரிய காரணமே இவங்க தான். என்னதான் அவங்க சித்தி மேல மியோவுக்கு கோவம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம இவளும் நல்லா தான் பேசுவா. மியோட சித்தி ஒரு பூனையை வளர்க்குறாங்க. அதோட பேரு கினாக்கோ. மியோவும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கினாக்கோன்ற அந்த பூனையை கொஞ்சலான்னு போவா. ஆனா அந்த பூனைக்கு மியோவை சுத்தமா பிடிக்காது. அதுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சித்தியை தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க சின்ன வயசுல இருந்தே கினாக்கோவை வளர்க்குறீங்க, அதனாலதான் அது உங்ககிட்ட மட்டும் பாசமா இருக்குன்னு சொல்லிட்டு மியோ அவளோட ரூமுக்கு போயிடுறா. எங்க மியோட சித்தியும் மியோ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அதை கண்டுக்காம மியோ அவளோட ரூம்குள்ள போயிட்டு பெட்டுக்கு அடியில இருக்கிற ஒயிட் கலர்ல ஒரு பூனை மாஸ்க் அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் சித்தி, எனக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. இந்த நேரத்துல ஹினோடவும் அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா செம்ம திட்டுறாங்க. ஏன்னா ரூமை கிளீன் பண்ணும் பொழுது அவங்க ஒரு ஆன்சர் பேப்பரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல ஹினோட மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருப்பாரு, அதனாலதான் திட்டுறாங்க. சரி ஓகேமா, அடுத்த தடவை நான் நல்ல மார்க் வாங்குறேன்னு இவரும் சொல்றாரு. நீ உன் தாத்தா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஹோம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் போற, அம்மா இன்னைக்கு எனக்கு ஹோம் ஒர்க்கே இல்ல அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்புறம் இந்த ஹினோட அப்படியே வெளியே போயிட்டு ஏதோ ஒன்னத்தை தேடிக்கிட்டே இருக்காரு. இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வெள்ளை கலர்ல ஒரு பூனை அப்படியே பறந்து ஹினோடோவை பிடிக்குது. இதனால ஹினோடோவும் அந்த பூனையும் அப்படியே புதருக்குள்ள உருண்டுகிட்டே போய் ஒரு இடத்துல விழுறாங்க. இந்த ஹினோடைய தேடிக்கிட்டு இருந்தது இந்த பூனையை தான். இந்த பூனைக்கு அவரு டாரோன்னு பேரு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே ஹினோடைய ரொம்ப சோகமா இருப்பாரு. ஸ்கூலும் சரி வீட்லயும் சரி ரொம்ப சோகமா இருக்கிற இவரு இந்த டாரோன்ற இந்த பூனையை பார்க்கும்போது தான் அவரோட முகத்துல சந்தோஷமே வரும். அதோட இந்த டாரோன்ற பூனையோட உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹே டாரோ, உன் உடம்புல இருந்து வர ஸ்மெல் சூரியனுடைய ஸ்மெல் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாரு. அவர் வளர்க்குற அந்த பூனையை தூக்கிக்கிட்டு அவரோட தாத்தாவோட இடத்துக்கு போறாரு. என்னோட தாத்தா 3 தலைமுறையா மண்பானைகள் எல்லாம் செய்யறவங்க. பானைன்னு கிடையாது, களிமண்ணை வச்சு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. இந்த ஹினோட இருக்காருல, அவரோட அப்பா இறந்து போயிட்டாரு. சோ தாத்தா தான் இவங்க ஃபேமிலியை ரன் பண்றாரு. ஆனா அவருக்கும் வயசாயிடுச்சு. அதனால இந்த ஹினோட தான் படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். அதனாலதான் அவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் படின்னு திட்டுறாங்க. இந்த ஹினோடேவுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. அவ ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பா. சோ இந்த குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும்னு பிரஷர் ஏறி அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. அதனாலதான் ஸ்கூல்லயும் வீட்லயும் சிரிச்சு கூட பேச மாட்டாரு. ஆக்சுவலா ஹினோடேவுக்கு படிச்சு ஒரு வேலைக்கு போகிறத விட அவங்க தாத்தா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மண்பாண்ட தொழிலை பண்ணணும் தான் அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா ஹினோடேவோட தாத்தா அப்பா அளவுக்குலாம் இவரால இந்த தொழிலை ஒழுங்கா பண்ண முடியல. பானை செய்ய ட்ரை பண்ணாலே அது கோணல் மணலா ஆயிடுது. அதனால தினமும் அவங்க தாத்தா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பண்றதுன்னு ட்ரைனிங் எடுக்கிறாரு. பக்கத்திலேயே டாரோவும் இருக்கு. அது ஹினோடவா அப்படியே சொரண்டுது. என்னாச்சு, உனக்கு பசிக்குதா, வா நான் உனக்கு சமைச்சு தரேன்னு கிச்சன்ல ஏதோ ஒண்ணு சமைச்சு டாரோவுக்கு கொடுக்குறாரு. அங்க வேலை செய்யறவங்க டாரோவை தொட வருவாங்க. ஆனா அதுக்கு சுத்தமா பிடிக்காது. ஹினோட தவிர வேற யாரு கூடவும் அந்த டாரோன்ற பூனை இருக்காது. சோ டாரோவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அலாரம் அடிக்குது. 7 மணி ஆயிடுச்சுன்னு அதை இந்த டாரோவும் பார்த்துட்டு நேரா வெளியே போகுது. என்னாச்சு டாரோ, அதுக்குள்ள கிளம்பிட்டியா? டாரோவும் அப்படியே ஹினோடவை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுது. இந்த டாரோன்ற பூனை கொஞ்ச தூரம் போயிட்டு வீட்டோடைய ரூஃப்ல நின்னு அப்படியே ஜம்ப் பண்ணுது. டக்குன்னு அது ஒரு பொண்ணாவும் மாறுது. பார்த்தா அது நம்ம மியோ தான். மியோ கிட்ட ஒரு மாஸ்கும் இருக்கு. இந்த டாரோன்ற பூனை மாதிரியே இருக்கு அந்த மாஸ்க். ஐயோ, அவன் நம்மள பார்த்து என்னாச்சு அதுக்குள்ள கிளம்பிட்டியான்னு கேட்டானே, எவ்வளவு அழகா கேட்டான்ல. இடுன்னு மியோ புலம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது அவ கையில இருக்கிற மாஸ்க் ரூஃப்ல இருந்து கீழே விழுந்தது. இவ்வளவு எகிரி அந்த மாஸ்க பிடிச்சிடுறா. இப்படியே போனா இவ கீழே விழுந்து கை கால்லாம் உடஞ்சிரும். உடனே மியோ அந்த மாஸ்க போட்டு டாரோன்ற அந்த பூனையா மாறி சேஃபா லேண்ட் ஆயிடுறா. அப்புறம் அங்க இருந்து பூனையாவே நடந்தும் போறா. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, அம்மா கூட ஃபெஸ்டிவலுக்கு போன மியோ கோச்சிக்கிட்டு காட்டு வழியா நடந்து வருவாள். அப்போ ஒரு குண்டு பூனையா பாப்பா. அதோட பேரு மாஸ்க் செல்லர். அந்த பூனை நிறைய மாஸ்க் எல்லாம் வைக்கும். அந்த மாஸ்க ஒரு மனுஷங்க போட்டாங்கன்னா அவங்க பூனையா மாறிடுவாங்க. சோ அதே மாதிரி தான் மியோவும் அந்த மாஸ்க் செல்லர் கிட்ட இருந்து அந்த மாஸ்க வாங்கிட்டு அதை அவ போட்டானா பூனையா மாறிடுவா. அதை ரிமூவ் பண்ணா திரும்ப மனுஷாவே ஆயிடுவா. சோ நம்ம மியோவா இருந்தா அவன் நம்மள கண்டுக்கவே மாட்டான். ஆனா பூனையா மாறினா நம்மள தூக்கி வச்சு கொஞ்சறானு இந்த மியோவும் தினமும் பூனையா மாறி ஹினோடோடைய வீட்டுக்கு ஜாலியா இருப்பா. சோ அப்படிதான் இன்னைக்கு ஹினோடோடைய வீட்டுக்கு 7 மணி ஆயிடுச்சு. வீட்டுல தேடுவாங்கன்னு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த குண்டு பூனை ஒரு வெண்டிங் மிஷின்ல இருந்து வெளியே வருது. என்ன பொண்ணே, ஒரு பூனையா உன்னோட ஆளு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே, அப்படின்னா நீ பூனையாவே இருந்துரு, எனக்கு உன்னோட மனுஷ முகத்தை தா. சோ பூனையா இருக்கிற மியோவும் நான் எதுக்காக உனக்கு தரணும், ஏன்னா அதுதான் என்னோட வேலையே. மனுஷங்களுக்கு பூனை மாஸ்க கொடுத்து அவங்கள பூனையாவும், பூனைகளுக்கு மனுஷ மாஸ்க கொடுத்து அவங்கள மனுஷனாவும் மாத்திடுவேன். ஐம் சாரி, என்னால முடியாது அப்படின்னு பூனையா இருக்கிற மியோ அங்க இருந்து ஓடி போயிடுறா. பின்னாடியே அந்த மாஸ்க் செல்லர் வந்துகிட்டே
பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன எதுக்கு ஃபாலோ பண்ற, என்ன ஃப்ரீயா விட அப்படின்னு இவளும் கத்துறா. சொன்னா புரிஞ்சுக்கோ பொண்ணு, இப்ப நீ பாதி பூனையாவும் பாதி மனுஷியாவும் இருக்க. உன்னோட மனுஷ முகத்தை என்கிட்ட கொடுத்துட்டனா நீ முழுசா பூனையாவே இருக்கலாம், உன்னோட லவ்வர் கூடவும் நீ ஜாலியா இருக்கலாம், நீ தான் பூனைன்ற உண்மையும் சொல்லிடு. நல்லா போச்சு போ. நான் மனுஷியா இருந்து அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல, நான் தான் இப்ப பூனையா அவன்கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னா அவன் அந்த பூனையும் வெறுத்துருவான். இன்னொரு விஷயம், என்னோட இதெல்லாம் நம்ப வாய்ப்பே இல்ல. நான் இப்ப இந்த டாரோன்ற பூனையா அவன் கூட பக்கத்துல போயிட்டு அவனை பத்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மியோவா மாறி அவன்கிட்ட நல்லபடியா நடந்து நல்லா க்ளோஸ் ஆயிடுவேன். இதான் என்னோட பிளானு. இதுதான் உன் பிளான்னா அப்பனா இது கண்டிப்பா ஊத்திக்கணும் அந்த குண்டு பூனை சொல்ல. வாய மூடு அப்படின்னு இவ்வளவு எகிரி அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணா அந்த மாஸ்க் செல்லர் குண்டு பூனை இருக்குல்ல அப்படியே சுத்திக்கிட்டே ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சிருது. எங்க மியோவும் அப்படியே அவளோட வீட்டுக்கு போறா. சின்ன வயசுல அவங்க அம்மா கூட நார்மலான ஒரு சாப்பாடு, அதுக்கே அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ அவளோட அப்பா சித்தி கூட நல்ல சாப்பாடு இருந்தும் அதை சந்தோஷமா சாப்பிட முடியல. உள்ள இருக்கிற கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல ஹெனோடோடைய வீட்டுல அவளோட தங்கச்சி ஏதோ பூனை வளர்க்குறேன்னு சொன்னியே டாரோன்னு, டாரோ எங்க இருக்கன்னா அந்த பூனையை தேடிக்கிட்டு இருக்கா. நீ என்னதான் தேடினாலும் அந்த பூனை உனக்கு கிடையாது. ஆக்சுவலா அது நம்ம வளர்க்குற பூனை கிடையாது. மேபி அதுக்கு வேற ஏதாவது ஓனர் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது என்ன பார்க்க வருது. ஆமா அண்ணா, நீ எப்ப அந்த பூனையை கண்டுபிடிச்சேன்னு தங்கச்சி கேட்க ஹெனோடோவும் சொல்றாரு. ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு இடத்துல இந்த பூனை தனியா இருந்ததை நான் பார்த்தேன். என்னை பார்த்த உடனேயுமே அந்த பூனை வித்தியாசமா நடந்துக்குச்சு. என்ன ஏதோ ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியும் என்னை பார்த்து பக்கத்துல வந்து என் மடியிலையும் படுத்துக்குச்சு. நானும் அதை என் மடியிலேயே வச்சுக்கிட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். உடனே அது என் கணத்துல கிஸ் பண்ணலாம் வந்தது தெரியுமா. நானும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு கூசுதுன்னு சொன்னேன். அணில இருந்து அந்த பூனை நம்ம வீட்டுக்கு வரும், என்னை பார்க்கும், என் கூட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மியோ அவளோட ஃப்ரெண்டு யோரி கிட்ட ஒரு கதை விட்டுருப்பால, நான் ஹினோடோவை கிஸ் பண்ண அவன் சிரிச்சானு. ஆக்சுவலா அது உண்மைதான். ஆனா என்ன இவ மியோவா இல்ல பூனைக்குட்டியா இருந்திருக்கா. இப்ப மியோ அவ வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஹினோடோவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த நோடே ஒரு டாக வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த டாக் இப்ப இல்ல, அதோட பேரு டாரோ. அததான் பூனையா இருக்கிற மியோவுக்கு டாரோன்னு வச்சிருக்காரு. இவளும் யோசிக்கிறான், நான் மியோவா இருந்தா என்ன நீ கண்டுக்கவே மாற்ற, என்ன உனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா நான் ஒரு பூனையா உன் பக்கத்துல வரும்பொழுது நீ என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிற, அதனாலேயே பூனையாவே இருந்துடலாமான்னு கூட எனக்கு தோணுது அப்படின்னு அவன் நினைக்கிறா. சோ இப்படியே தினமும் மியோ என்னோட வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பா. ஒரு நாள் அப்படி போகும்பொழுது என்னோட அந்த பூனைய பார்த்த உடனே தூக்கி வச்சு கொஞ்சிறாரு. உன் உடம்புல இருந்து வர அந்த ஸ்மெல் சூரியனுடைய ஸ்மெல் மாதிரியா இருக்கு. அதோட டாரோ எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ டாரோன்னு சொல்றாரு. இங்க பூனையா இருக்கிற மியோ நம்மளதான் ஐ லவ் யூ சொல்றான்னு அவளும் பதிலுக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல வரா. ஆனா இவ பூனையா இருக்கால, இவளால பேச முடியாது. இந்த மியோவுக்கு என்ன டவுட்னா, நோட எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம், அவனை சந்தோஷமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக பூனையா இங்க வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணும்போதுதான் இவர் சோகமா உட்காந்துக்கிட்டு நாளைக்கு என்னோட லஞ்சை நான் தான் ரெடி பண்ணணும், நான் தான் சமைக்கணும் அப்படின்னு புலம்புறாரு. என்னது இவன் சமைக்க போறானா, அப்படின்னா நாளைக்கு இவன் சாப்பாடை நம்ம சாப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு அடுத்த நாளே ஸ்கூலுக்கு வெறித்தனமா கிளம்பி ஓடுறா மியோ. வழக்கம் போல நோடேவ சன்ரைஸ் அட்டாக் பண்றேன்னு டிக்கிலோனா அடிக்கலான்னு வரும்பொழுது அவர் சட்டன் நகர்ந்துறாரு. இவ கீழே போய் விழுறா. எப்படியாவது ஹினேடோடைய சாப்பாடை அவ சாப்பிடலான்னு ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு எந்த ஐடியாவும் தோணல. வேற வழியே இல்ல, அதை நம்மளால சாப்பிட முடியாதுன்னு யோரி கூட சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்பொழுது கீழே ரெண்டு பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை மியோவும் கேட்கறா. டே உனக்கு தெரியுமாடா நோடேவோடைய கிரேட்ஸ் எல்லாம் பாத்தியா, போன டெஸ்ட்ல அவன் மொக்கையா வாங்கியிருந்தான், ஆனா இப்ப பாரு அவன் படிக்கிற பையனா ஆயிட்டான் போல. எனக்கு தெரிஞ்ச அந்த டெஸ்ட்ல ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை அவன் பண்ணிருக்கணும் இப்படின்னு நோடேவை பத்தி அவங்க தப்பா பேசுறாங்க. இதை கேட்கிற மியோவுக்கு செமையா கடுப்பாகுது. அப்படியே மொட்டை மாடி மேல ஏறி நிக்கிறா. பக்கத்துல இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு யோரி கத்துறா. இந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. நோடேவும் வந்து பாக்குறாரு. என்னோட பார்த்து என்ன வார்த்தைடா சொன்னீங்கன்னு அங்க இருந்து கீழே எகிரி குதிச்சிடுறா. இதை நோடேவும் பாக்குறாரு. வேகமா அவரு கீழே இறங்கி ஓடி வராரு. இந்த மியோ அப்படியே குதிச்சு மரத்துக்குள்ளலாம் புகுந்து அவ்வளவா அடிபடாம கால்ல மட்டும் லைட்டா அடிபட்டு இருக்கு. எப்படியோ லேண்ட் ஆயிடுறா. நான் மட்டும் பூனையா இருந்தேன்னா பக்காவா லேண்ட் ஆகிருப்பேன். பக்கத்துல இருந்த அந்த ரெண்டு பேரும் என்ன ஆச்சு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிறா. எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கலடா, உங்க ரெண்டு பேருக்கு தான். நோடேவை பத்தி என்ன வார்த்தை சொன்னீங்க, அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான் தெரியுமா, இந்த டெஸ்ட்ல அவன் எடுத்த மார்க் எல்லாத்துக்கும் அவனோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படின்னு மியோ அவங்க கிட்ட பேசும்பொழுது பின்னாடி நோடே வந்துடுறாரு. ஹே மியோ உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனேயுமே சுத்தி இருக்கிற எல்லாரும் சோளக்காட்டு பொம்மை ஆயிடுறாங்க. மியோவுடைய கண்ணுக்கு நோடே மட்டும் தான் தெரியுறாரு. ஓ நோடே என்னை பார்த்து எதுவும் ஆகலன்னு கேட்டியா, எனக்கு எதுவும் ஆகலன்னு அப்படியே பக்கத்துல வரா. மியோ உன் காலில் அடிபட்டிருக்கு, வா உடனே நம்ம நர்ஸ் கிட்ட போகலாம். இல்லப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஒழுங்கா வா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. இந்த மியோ மேல இருந்து குதிக்கும் போது கூடவே லஞ்ச் பாக்ஸையும் தான் வச்சிருப்பா. அவ லேண்ட் ஆகும்போது லஞ்ச் பாக்ஸ் கீழே விழுந்து உள்ள இருக்கிற சாப்பாடு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத மியோ, என்னோட லஞ்ச்ல இருந்து நான் பாதியை தரேன்னு சொல்றாரு. இதை கேட்ட மியோவுக்கு இப்பவே வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்காக தான் அவ பிளான் போட்டா, எதுவும் வேலைக்காகல. ஆனா இப்ப அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சந்தோஷமா போறா. அங்க நோடே சமைச்ச சாப்பாடெல்லாம் பார்த்தா இவ வாய பொழக்கிறா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமைச்ச மாதிரி பக்காவா பண்ணிருக்கான். அதுல இருந்து பாயில்டு பொட்டேட்டோவை எடுத்து இவ சாப்பிடுறா. அது செம்ம டேஸ்டா இருக்கு. உடனே அங்க இருக்கிற வேலி மேல
ஏறி நின்னு அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேக்குற மாதிரி என்னோட ஓடிய பாயில்டு பொட்டேட்டோ ரொம்ப உப்பு கரிக்குதுன்னு கத்துறா. அடி பாவி, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இந்த மாதிரி சொல்றியே, சரி ஓகே உனக்காக இன்னொரு தடவை சொல்றேன்னு அகைன் கத்துறா. என்னோட ஓடிய பாயில்டு பொட்டேட்டோ மட்டும் கிடையாது, சாப்பாடும் உப்பு கரிக்குதுன்னு கத்துறா. இதை கேட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க. நோடேவும் அப்படியே சிரிக்கிறாரு. அத மியோவும் பாக்குறா. என்னது, நான் அவனை சிரிக்க வச்சுட்டேனா? இது வரைக்கும் நோடே ஸ்கூல்ல சிரிச்சு யாரும் பார்த்ததே இல்ல. ஆனா மியோவால இப்ப அவரு சிரிக்கிறாரு. சரி சரி மியோ, மேல இருந்து கீழே இறங்கு, திரும்பவும் குதிச்சு தொலையாத வான்னு சொல்லும் பொழுது மியோவும் இறங்கி என்னோட ஓடிய பக்கத்துல வரா. அப்பா உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வருது. இந்த மியோ உடம்புல இருந்து வர வாசனை அந்த டாரோ பூனை உடம்புல இருந்து வாசனை மாதிரியே இருக்கே அப்படின்னு நோடேவும் நினைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பூனையும் மியோவும் ஒரே ஆளுன்னு இவருக்கு தெரியாது. அவங்க ஒரே ஆளா இருக்கிறதுனாலதான் 2 பேர் உடம்புல இருந்தும் ஒரே ஸ்மெல் வருது. சோ ஸ்கூல் முடிஞ்சு மியோ அவளுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியா இருக்கா. வீட்டுல இருக்கிற மியோடைய சித்திக்கு ஒரு மெசேஜ் வருது. அது மியோடைய அம்மா கிட்ட இருந்துதான். மியோ என்னோட பொண்ணு, அவளை கொடுமைப்படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்குன்னு மியோடைய அம்மா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க சித்திக்கு. ஆனா உண்மையிலே இந்த சித்தி வந்து மியோ கிட்ட அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கல. மியோவும் உள்ள வரா. மியோவும் காலில் கட்டு போட்டிருக்க. என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, சும்மா ஒரு ஸ்கிராட்ச் தான். சரி சாப்பிடலாம், என்ன இருக்கு? இவ ரொம்ப ஜாலியா இருக்கிறத சித்தியும் பாக்குறாங்க. மியோ என்ன ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என் ரூமுக்கு போறேன்னு அவ போய்கிட்டே இருக்கா. ரூமுக்குள்ள போயிட்டு பைத்திய மாதிரி கத்துறா, டான்ஸ் ஆடுறா, படுத்துக்கிட்டு உருள்றா, என்னென்னமோ பண்றா. நமக்கு ஏதாவது ஆயிடுமோனா அவன் எப்படி பதறி ஓடி வந்தான். அதோட அவனோட சாப்பாடுலாம் சூப்பரா இருந்தது. நான் அவனை சிரிக்க வச்சேன். அவன் சிரிச்சது அவ்வளவு அழகா இருந்தது. திரும்பவும் நோடை சிரிக்கிறத நான் பார்க்கணும்னு அந்த மாஸ்க மாட்டிக்கிட்டு பூனையா மாறி மியோ நோடையோடைய வீட்டுக்கு போறா. அங்க போனா நோடையோடைய வீட்டுல ப்ராப்ளம். என்னோட உடைய தாத்தா மண்பானெல்லாம் செய்யற ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காருல்ல, அந்த ஃபேக்டரியை இவங்க க்ளோஸ் பண்ண போறாங்களா. நோடேவுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம எதுக்காக ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணணும்? டே நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? தாத்தாவுக்கு கண் பார்வை சரியில்லை, அவருக்கு வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவரால் அந்த வேலையை செய்ய முடியாது. அவருக்கு அப்புறம் யாரும் அந்த தொழில இந்த குடும்பத்துல பண்ண போறது கிடையாது. ஒழுங்கா போயிட்டு நல்லா படி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல வேலைக்கு போகணும், மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்றாங்க. நோடேவா அவருடைய ரூமுக்கு போயிட்டு அப்படியே குப்புறப்படுத்து சோகமா இருக்காரு. இத பூனையா இருக்கிற மியோவும் பாக்குறா. அவன் சிரிக்கிறத நம்ம பார்க்கலாம்னு நினைச்சோம், ஆனா இப்படி சோகத்துல இருக்கானே, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படியே சோகமா அங்கிருந்து போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு மியோவால சுத்தமா தூங்கவே முடியல. நம்மளால ஹினோடேவுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல. நம்ம எப்படி இருந்தாலும், மியோவா இருந்தாலும் சரி, டாரோன்ற பூனையா இருந்தாலும் சரி, அவனுக்கு நம்மளால எந்த ஹெல்ப்பும் இல்ல. அவன் ஏன் ரொம்ப சோகமா இருந்தான்? அவனுக்கு ஆறுதல் சொல்லவாவது நம்ம கூட இருக்கணும்னு அகைன் அந்த மாஸ்கை யூஸ் பண்ணி பூனையா மாறி நைட் டைம்ல ஹினோடேவை பார்க்க போறா. இந்த டைம்ல ஹினோடே தூங்காம அவங்க தாத்தாவோட ஃபேக்டரிக்கு வந்து அங்க களிமண்ல சின்னதா ஒரு பவுல் அவரு செய்யறாரு. எப்பவுமே அதை பண்ணும்பொழுது ஒரு மாதிரி சொதப்பிக்கும், ஆனா இப்ப அவரு அதை அழகா முடிக்கிறாரு. கரெக்டா இந்த டைம்ல தான் பூனையா மியோவும் அங்க வரா. ஹேய் டாரோ, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற அப்படின்னு பூனைக்குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு அதுகிட்ட இவரு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏய் டாரோ, என்ன ஆச்சு உனக்கு? உன் கால்ல அடிபட்டிருக்கு. இதை பார்க்கும்பொழுது என் கூட படிக்கிற மியோ தான் ஞாபகம் வருது. அவ கால்லயும் அந்த மாதிரி அடிபட்டிருக்கு. அவ எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத அப்படியே ஓப்பனா பேசுவா. இன்னைக்கு கூட என்னோட அம்மா தாத்தாவோட ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் படிச்சு வேற ஒரு வேலை செய்யறதுக்கு தாத்தா மாதிரி இந்த களிமண்ணை அழகான பொருட்களா உருவாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தாத்தாவுக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோவை நானே பார்த்துக்கணும்னு கூட சொல்லலான்னு இருந்தேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா என்னால எந்த பொருளையும் செய்ய முடியல. அதனால அம்மா கிட்ட என்னால எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. என் நிலைமையில அந்த மியோ இருந்திருந்தா தைரியமா சொல்லிருப்பா, இதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோவை நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா நான் ஒரு கோலை, என் மனசுல பட்டதை என்னால ஓப்பனா பேச முடியல அப்படின்னு கஷ்டப்படுறாரு. இதை பூனையா இருக்கிற மியோ தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. நோடே, யார் சொன்னது என்னாலையும் சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது, நான் வெளியே தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன் இப்படின்னு பூனையா இருக்கிற மியோ சொல்றா. ஆனா பூனையா இருக்கிறதுனால இவ பேசுற எதுவும் நோடேவுக்கு புரியாது. ஆனா இருந்தாலும் மியோவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு பூனை மாதிரி இல்லாம நோடேவுக்கு பக்கத்துல அவ மியோவா அந்த மனுஷ உருவத்துல இருக்கிற மாதிரியும் நோடேவை கட்டிப்பிடிச்சிட்டு அவ பேசுற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிறா. என்னோட லைஃப்லயும் 1000 கஷ்டம் இருக்கு நோடே, ஒவ்வொரு நாளும் சீக்கிரமா முடிஞ்சு போகாதா அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் உன் கூட சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நோடே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உன்னோட வாயில இருந்தும் என்ன நீ லவ் பண்றன்ற வார்த்தையை கேட்க தான் நான் என் வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அதோட நோடேவையும் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. ஆனா எங்க நோடேவை பொறுத்த வரைக்கும் அவரு கூட இருக்கிறது ஒரு பூனை தான். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு போலான்னு அங்கிருந்து அவரு கிளம்பி போறாரு. பூனையா இருக்கிற மியோவும் அவளோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. அப்ப அகைன் திரும்பவும் அந்த குண்டு பூனை மாஸ்க் செல்லரை அவ பாக்குறா. என்ன பொண்ணு, உன்னோட லவ்வர் கிட்ட நீ யாருன்ற உண்மையை சொல்லிட்டியா? நான் சொல்றேன் சொல்லல, உனக்கு என்ன? எனக்கு எதுவும் இல்ல, நீ பூனையாவே இருந்துறேன், அவன் கூடவே எப்பவும் நீ க்ளோஸா இருக்கலாம்ல. நான் பூனையா இருந்தா அவனுக்கு சுத்தமா எதுவும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நீ மியோவா மனுஷியா இருந்தாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்கு பேசாம அவனோட மனுஷ முகமுடிய என்கிட்ட கொடுத்துரு, பூனையாவே நீ வாழ்ந்துக்கோ, அவன் கூடவே ஒன்னா சாப்பிடலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஐம் சாரி, முடியாது குண்டு பூனைன்னு அங்கிருந்து அவ ஓடி போயிடுறா. வீட்டுக்கும் வந்துடுறா. அங்க இவளோட ரூம்ல சம் சேஞ்சஸ் இருக்கு. அப்படி
அப்படின்னா நம்ம சித்தி ரூம்குள்ள வந்திருக்காங்க, நம்ம இல்லாததை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு மெதுவா அவங்க ரூம் கிட்ட போய் கேட்டா மியோடைய சித்தியும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மியோ எங்க போயிருப்பா, அதுவும் அவ ஷூ போடாம வெளியே போக வாய்ப்பே இல்ல, எங்க தான் போயிருப்பான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மியோவும் ஒட்டு கேட்கும் பொழுது அங்க அவங்க சித்தி வளர்க்குற பூனை இருக்கு. அந்த கினாக்கோன்ற பூனை வேகமா ஓடி வந்து மியோவை அட்டாக் பண்ணுதா, அதனால இவ சவுண்ட் போட்டுறா. உள்ள இருக்கிறவங்களும் ஹே மியோ அது நீதானான்னு உள்ள கூப்பிடுறாங்க. மியோவும் உள்ள போயிட்டு சொல்லுங்க நான் தான், ஆக்சுவலா அவன் ரூம்ல நீ இல்ல, வந்து செக் பண்ணி பார்த்தேன், அது வந்து நான் மேல ரூஃப்ல இருந்தேன், சம்டைம்ஸ் போர் அடிக்கும் போது நான் ரூஃப்ல இருப்பேன், அதான். ஓ அப்படியா, அதான் நீ காணும்னு நினைச்சோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நீங்க தூங்குங்க நான் போறேன்னு அவளும் அங்க இருந்து போயிடுறா. நைட்டு ஃபுல்லா தூங்காம நோடேவுக்காக அவ ஒரு லெட்டர் எழுதுறா. இதை படிக்கும் பொழுது நோடே ஒரு எனர்ஜியா ஃபீல் பண்ணணும், அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. அடுத்த நாள் ஆகுது, ஸ்கூல்ல போயிட்டு அந்த லெட்டரை நோடே கிட்ட அவ கொடுக்குறா. ஆனா இடையில 2 பசங்க வந்து அந்த லெட்டரை பிடுங்கி ஓ மியோ இது உன்னோட லவ் லெட்டரா, இரு நான் படிக்கிறேன்னு அவனுங்க படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. டியர் ஹெனோடே, உன்னை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாச்சு, உன்னால எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஹெனோடே, நீ தான் என்னோட சன்ரைஸ் அப்படின்னு அவ எழுதிருக்கா. அதை இவனுங்களும் படிக்கிறானுங்க எல்லாரும் முன்னாடியும். நோடேவும் அங்க வராரு, அந்த பசங்க கிட்ட இருந்து அந்த லெட்டரையும் வாங்குறாரு. லெட்டர் படிச்சால அந்த பையன், சீக்கிரம்பா சொல்லு அவ லவ் நீ ஏத்துக்கிறியான்னு கேட்கும் பொழுது மியோ அவன் மேல டெஸ்கையே தள்ளி விட்டுறா. நோடேவா அந்த லெட்டரை வாங்கி செமையா கடுப்பாகிறான். மியோ உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா, அந்த லெட்டரை நான் எதுக்கு எழுதுனா நீ நானும் ஒண்ணுதான், என்னாலையும் சில விஷயங்களை ஓப்பனா சொல்ல முடியாது அப்படின்னு இவ சொல்லும் பொழுது போதும் நிறுத்து, நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்னைக்கு கிடையாது என்னைக்கும் பிடிக்காதுன்னு சொல்றாரு. இது கேட்ட மியோ அப்படியே கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறா. அப்போ மனசுக்குள்ள என் மேல இவ்வளவு வெறுப்பு இருக்கான்னு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. பின்னாடியே மியோவுடைய ஃப்ரெண்டு யோரியும் வரா. போகும் பொழுது அந்த லெட்டர் படிச்ச பையன் மேலதான டெஸ்க் இருக்கு, அந்த டெஸ்க்ல ஏறி மிதிச்சுட்டு சாவடா நாயன்னு சொல்லிட்டு ஓடுறா. சரி இவ போயிட்டு மியோவை சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா இவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவன் பின்னாடி இதுக்கப்புறம் நீ சுத்தாத ப்ளீஸ் அப்படின்னு. அப்புறம் மியோ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோம் அழுதுகிட்டு தான் இருக்கா. அங்க அவளோட சித்தியும் வராங்க. அவங்க கிட்ட நம்ம அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி சீன் காட்டுறா. மியோ நீ ஓகே தானே, நான் ஓகே தானே சிரிக்கிறா. மியோ நீ சிரிக்கிறது ரொம்ப ஃபேக்கா இருக்கு, எதுக்காக இப்படி சிரிக்கிற, எங்க கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா மியோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி கடுப்புல இருந்த மியோ ஆமா எனக்கு பிடிக்கல, நீங்க எல்லாருமே செல்ஃபிஷ், அப்பா உங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா இருந்தாலும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா இப்ப நான் சிரிக்கிறேன் அது கூட உங்களுக்கு தப்பா தெரியுதுலன்னு மியோ பேசும் பொழுது மியோடைய அப்பாவும் அங்க வந்துடுறாரு. எனக்கு யாரையும் பிடிக்கல, அம்மா அப்பா சித்தி எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது மியோடைய கண்ணுக்கு அவளுடைய அப்பாவும் சித்தியும் ஒரு சோளக்காட்டு பொம்மையா தெரியுது. நான் இங்க இருந்து போறேன்னு அப்படியே பால்கனில இருந்து மரத்துல எகிரி குதிச்சு அந்த மாஸ்கை யூஸ் பண்ணி பூனையா மாறி போயிடுறா. எங்க இவங்க 2 பேருக்கும் அவ எங்க போனான்னு தெரியல, தேட ஆரம்பிக்கிறாங்க. மியோ ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு நோடே மட்டும் போதும், அவன் கூட இருந்து சன்ரைஸை நான் பார்க்கணும், அதான் என்னோட ஆசையே. அதோட அவன் வாயால என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லணும், ஆனா இப்ப அவன் என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான்னு அழுதுகிட்டு இருக்கா. எங்க நோடேவும் அவரோட ரூம்ல இருக்காரு, ஸ்கூல்ல நடந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நோடே நானும் உன்ன மாதிரி தான், மனசுல இருக்கிற சில விஷயங்களை என்னாலையும் பேச முடியாது அப்படின்னு மியோ சொல்லியிருப்பா. அவ எதுக்காக நம்மளை பார்த்து அதை சொல்லணும், நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவருக்கு புரியாம அப்படியே விண்டோவை பாக்குறாரு. அங்க டாரோன்ற பூனை இருக்கு, ஆக்சுவலா அது மியோ தான். அதை பார்த்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு அது கூட விளையாடுறாரு. அந்த பூனையை பார்த்து ஐ லவ் யூ டாரோன்னு சொல்றாரு. சோ இப்பதான் பூனையா இருக்கிற மியோவும் புரிஞ்சுக்கிறா, நம்ம இந்த பூனையா இருந்தா நோடேவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படின்னா நம்ம பூனையாவே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்படியே அங்கேயே நோடேவோடைய வீட்லயே தூங்கிடுறா. காலையில எழுந்துக்கிறா. அப்படியே கிளாக்கை பார்க்கும் பொழுது ஐயோ டைம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போகணுமே, ஒரு நிமிஷம் இரு, நம்ம தான் பூனையாச்சு ஸ்கூலுக்குலாம் போகணுன்ற அவசியமே இல்லைன்னு ரிலாக்ஸ் ஆகுறா. அப்பதான் அங்க அந்த மாஸ்க் செல்லர் குண்டு பூனை வருது. என்னமா பொண்ணு ரொம்ப ஜாலியா இருக்க போலியே, நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் குண்டு பூனை, எனக்கு மனுஷியா இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லை, நான் பூனையாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ முகத்துல இருந்து ஒரு மாஸ்க் விழுது, மனுஷ முகம் மாதிரி இருக்கு. அதான் அந்த குண்டு பூனை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இனிமே நீ பூனையாவே வாழலாம், மனுஷியா மாற முடியாது. ஒரு நிமிஷம் இரு, திரும்ப என்னால மனுஷியா மாற முடியாதா, மனுஷியா மாற முடியும், என்கிட்ட இருக்கிற இந்த மாஸ்கை நீ போட்டுக்கிட்டேன்னா திரும்ப நீ மனுஷியா மாறலாம், அதுவும் நீ முழு பூனையா மாறதுக்குள்ள அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நேரம் வரும் பொழுது நானே உன்னை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குண்டு பூனை அங்கிருந்து மியோவுடைய மாஸ்க் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. எங்க மியோவும் மாஸ்க் போனா போகட்டும், இனிமே நம்ம மனுஷியா மாற வேணாம் பூனையாவே இருக்கலாம்னு முடிவே எடுத்துடுறா. இந்த நேரத்துல ஸ்கூல்ல மியோவுடைய அப்பாவும் சித்தியும் வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க மியோ எங்க போனான்னு சொல்லி. இந்த நோட இருக்காருல அவருக்கு ஒரே கில்ட்டா இருக்கு, ஒருவேளை நம்ம திட்டினதுனாலதான் அவ போயிட்டாளோன்னு. மியோவுடைய ஃப்ரெண்டு யோரி கிட்ட கேட்கும் பொழுது மியோவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயத்த அவரு புரிஞ்சுக்கிறாரு. மியோ குட்டி பொண்ணா இருக்கும் பொழுதே அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனாலேயே சின்ன வயசுல அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவ வளர்ந்தா. அவளோட அப்பாவும் இன்னொரு பொண்ணு கூட இருக்காரு, இதனால மியோவை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதோட அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, நாங்க எல்லாரும் கும்பலா போவோம், அவளை எங்க கூட வரலான்னு ட்ரை பண்ணுவா, ஆனா என் கூட இருக்கிறவங்க அவளை கிண்டல் பண்ண ஷூவாலேயே அவங்கள அடிச்சுட்டு அழுதுகிட்டு அங்க இருந்து ஓடினா. அன்னைக்கு அவ கண்ணை பார்க்கும் பொழுது அவ ரொம்ப லோன்லியா இருக்கான்னு எனக்கு புரிஞ்சுது. அன்னில இருந்து
இருந்து இப்ப வரைக்கும் நான் அவ கூடவே இருக்கேன், என்னைக்கும் நான் அவ கூட சண்டை போட்டதே இல்ல. இதெல்லாம் கேட்ட நோடேவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நானும் மியோவை தேடுறேன்னு சொல்றாரு. நீ எதுக்காக தேடுற? உனக்கு தான் அவளை சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்னியே. ஆக்சுவலா நான் பொய் சொன்னேன், எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப வேணாம், ப்ளீஸ். உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ல வரியா? அதை என்கிட்ட சொல்லாத, முதல்ல நீ அவகிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு யோரின்ற பொண்ணு சொல்றா. எங்க மியோவும் பூனையா அவளோட வீட்டுக்கே வரா. அவளுடைய அப்பாவும் சித்தியும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக மியோ காணாம போன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. மியோடைய அம்மாவும் சித்தியும் சண்டை போட்டுக்கிறாங்க. இத பூனையா இருந்து மியோவும் பாக்குறா. இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுங்கன்னு அங்க இருந்து மியோவும் போகும்பொழுதுதான் யோரி மியோவை தேடிக்கிட்டு இருக்கா. அத பூனையா இருந்து மியோவும் பாக்குறா. அங்க ஒரு சார் வராரு. யோரி போதும் அவளை தேடினது, சீக்கிரமா வா. ஆமா என்னோட எங்க? அவன் மியோவை தேடி ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். இதை கேட்கிற மியோவும் என்னது நோடு என்ன தேடிக்கிட்டு இருக்கானான்னு அவளுக்கு புரியல எதுவும். சரி நம்ம வீட்டுல போயிட்டு வெயிட் பண்ணலான்னு மியோவும் வெயிட் பண்ணும் பொழுது ரொம்ப நேரம் கழிச்சு நோடே அங்க வராரு. எப்பவுமே அவரு டாரோன்ற பூனையை பார்த்தா கொஞ்சுவாரு. ஆனா இப்ப அவரு மியோவை கண்டுபிடிக்கணும்ல. வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா நான் வெளியே போயிட்டு வரேன், அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு உடனே கொடையை எடுத்துட்டு கிளம்பி போறாரு. எங்க டாரோவா இருக்கிற மியோவும் வேகமா ஓடி போயிட்டு நோடே ஓடிய ஷோல்டர்ல ஏறிக்கிறா. சரி ஓகே நீயும் என் கூடவே வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து மியோவை தேடலான்னு போறாங்க. மியோவை தோல் மேலேயே வச்சுக்கிட்டு இவரு ஊரு ஃபுல்லா தேடுறாரு. எங்கெங்கே சுத்துறாரு, மியோவை காணோம். ஒரு இடத்துல சோகமா உட்காந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மியோ இல்லாம. என் லைஃபை விட அவளோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டம். ஆனா இருந்தாலும் அவ ஸ்கூல்ல என் முன்னாடி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பா. எல்லாமே எனக்காக தானே இப்பதான் புரியுது. உண்மையா நான் அவளை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவ என்னை விடவே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது பூனையா இருக்கிற மியோவும் நோடே முன்னாடி ஒரு மனுஷியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறா. என்னோட யார் சொன்னது, நீயும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் தான், எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மியோவும் சொல்றா. இவ ஒரு பூனைன்றதுனால அவருக்கு புரியல. ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு மியோ மட்டும் திரும்ப நேர்ல வந்தானா அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அதோட அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி நோடே பேசுறது மியோடைய காதுக்கு சரியா கேட்கல, சுத்தமா புரியல அவளுக்கு. என்னோட நீ பேசுறது எனக்கு புரியவே இல்ல, ஒருவேளை நான் பூனையா மாறிக்கிட்டு இருக்கணும், அதான் என்னோட பேசுறது எனக்கு புரியலையோ அப்படின்னு இவ ரொம்ப பயப்படுறா. அகைன் இவ திரும்ப மனுஷா மாறணும்னு தோணுது, ஆனா எப்படின்னு தெரியல. சரியா அந்த குண்டு பூனையை தேடலான்னு மாஸ்க் செல்லர் எங்க இருக்கீங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும் போதுதான் அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவளும் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு மியோ தான். நம்ம தான் உண்மையான மியோ, கேட் மாஸ்க போட்டு கேட் மாதிரி இருக்கும். அப்ப இது யாருன்னு பூனையா இருக்கிற மியோவுக்கு புரியல. அந்த மனுஷியா இருக்கிற மியோ வேகமா ஓடுற அவளோட வீட்டுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி பூனையா இருக்கிற மியோவும் வரா. அங்க மியோடைய அப்பாவும் சித்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மியோ நீ வந்துட்டியா அப்படின்னு. ஆனா அது உண்மையான மியோ கிடையாது. இங்க மியோ ஒரு பூனையா இருக்கா. அப்ப இது யாரா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் பூனையா இருக்கிற மியோ புரிஞ்சுக்கிறா அந்த மியோ வேற யாரும் இல்ல, மியோவுடைய சித்தி வளர்க்கிற கினாக்கோன்ற அந்த பூனை தான் மாஸ்க் செல்லர் கிட்ட இருந்து மியோவுடைய மாஸ்க மாட்டி இப்ப மியோவா மாறி இருக்கு. அந்த குண்டு பூனையோட வேலையே இதான், மனுஷங்களை பூனையாவும் பூனைய மனுஷங்களாவும் மாத்தி விட்டுரும். சோ இப்ப பூனையா இருக்கிற மியோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே 3 நாட்கள் கடந்து போகுது. மியோ மாதிரியே இருக்கிற அந்த கினாக்கோன்ற பூனை ஸ்கூலுக்கு போகுது. அங்க போயிட்டு வழக்கமா மியோ வந்து சன்ரைஸ் அட்டாக்னு டிக்லோன் அடிப்பால, ஆனா இது அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஒழுங்கா போகுது, ஒழுங்கா வருது. ஸ்கூல்ல கேள்வி கேட்கறாங்க, சொதப்புது. சோ கினாக்கோ வந்து மியோ மாதிரியே வாழ ட்ரை பண்ணுது. ஸ்கூல்ல டெஸ்க்லயே உட்காந்து ஒரு பூனை மாதிரி அவ தூங்குறாளா. ஆக்சுவலா அவ பூனை தான். இதை நோடேவும் பாக்குறாரு, என்ன இவ இப்படி தூங்குறான்னு அவருக்கு புரியல. அப்புறம் ஸ்கூல் விட்டு எல்லாரும் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பூனையா இருக்கிற மியோ பாக்குறா. இதை இந்த கினாக்கோ பார்த்துட்டு இந்த நோடே தானே உன்னோட ஆளுன்னு அவன் பக்கத்துல போயிட்டு ஹேய் நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே உங்க வீட்டுக்கு வரட்டுமா, நம்ம ஒன்னா சாப்பிடலாம் ஒன்னா தூங்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு ரொம்ப க்ளோஸா இருந்து மியோவை வெறுப்பேத்த ட்ரை பண்றா. மியோ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, எனக்குலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு நோடே அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. பிடிக்கலனா போடான்னு மியோ மாதிரி இருக்கிற கினாக்கோவும் அவளோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில மியோ இருக்கா. அதாவது அந்த வெள்ளை பூனை நம்ம இனிமே மியோனே கூப்பிடலாம். அதே மாதிரி மியோ மாதிரி இருக்கிற அந்த கினாக்கோன்ற பூனையை நம்ம கினாக்கோனே கூப்பிடலாம். ஹேய் பூனை குட்டி இங்க என்ன பண்ற அப்படின்னு கினாக்கோ மியோவை பார்த்து சொல்ல, என்னது நீ பேசுறது மட்டும் எனக்கு கேக்குது, ஏன்னா நானும் பூனையில இருந்து இப்பதான் மனுஷியா மாறிக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாலும் நமக்கு புரியும். அதெல்லாம் இருக்கட்டும் கினாக்கோ, நான் திரும்பவும் மியோவா மாறணும், நீ பூனையா மாறணும். நான் எதுக்காக மாறணும், உன்னோட ஆசை என்ன, அந்த நோடே கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும் தானே, நான் இருக்கேன் உன் ஆசையை நிறைவேற்றுறேன், என்ன சொல்ற, அதெல்லாம் முடியாது கினாக்கோ, என்னோட உருவம் திரும்ப எனக்கு கிடைச்சாகணும், நீ எதுக்காக மனுஷி ஆகணும்னு ஆசைப்படுற, எல்லாமே உன்னோட சித்திக்காக தான். உன் சித்தி தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க, எனக்கு கினாக்கோன்னு பேர் வச்சதே அவங்க தான். என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்னால ரொம்ப நாள் அவங்க கூட இருக்க முடியாது, ஏன்னா பூனையோடைய வாழ்நாள் ரொம்ப கம்மி. ஆனா இப்ப உன்னோட மாஸ்க நான் மாஸ்க் செல்லர் கிட்ட இருந்து வாங்கிட்டேன், இனிமே அவங்க சாகுற வரைக்கும் என்னால அவங்க கூட இருக்க முடியும், பத்திரமா பாத்துக்க முடியும் ஒரு பொண்ணா. கினாக்கோன்னு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் திரும்ப மியோவா மாறணும், ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அதுக்கு நீ அந்த மாஸ்க் செல்லர் கிட்ட தான் கேட்கணும். ஒரு சில விஷயங்களை பூனைகளால மட்டும்தான் பார்க்க முடியும், அதை நீ பார்த்தாலே அவங்கிட்ட போயிடலாம். உன் கண்ணுக்கு ரோட்ல ஒரு ரெட் கார்பெட் தெரியுதா, மியோவும் திரும்பி பார்க்கும்போது ரோட்ல ஒரு ரெட் கார்பெட் இருக்கு, ரொம்ப நீளமா போகுது, அதை ஃபாலோ பண்ணி போனா உன்னால அவனை கண்டுபிடிக்க முடியும்னு கினாக்கோ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா.
சோ மியோவும் அந்த ரெட் கார்பெட்டை ஃபாலோ பண்ணி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த மாஸ்க் செல்லரையும் கண்டுபிடிக்கிறா. நான் திரும்பவும் பழைய மாதிரி மனுஷியா மாறணும். பொண்ணே உனக்கு என்ன ஆச்சு? அந்த மனுஷ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமானது. ஒழுங்கா பூனையா சந்தோஷமா இரு. இன்னும் ஒரு நாள் தான் சம்மர் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ முழுசா பூனையா மாறிடுவ. என்னது சம்மர் ஃபெஸ்டிவலான்னு மியோவுக்கு புரியல. திடீர்னு அந்த குண்டு பூனை அப்படியே நடந்து போகுது காத்துலயே. இத மியோவும் பாக்குறா. எப்படி இவன் காத்துலயே நடந்து போறான் ஒண்ணுமே புரியல. அப்பதான் கினாக்கோ சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. சில விஷயங்களை பூனைகளால மட்டும்தான் பார்க்க முடியும்னு. உடனே மியோவும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவ பூனையா மாறிக்கிட்டு இருக்கால. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அவ கண்ணுக்கு ஒரு பிரிட்ஜ் தெரியுது. ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த குண்டு பூனைக்கு பின்னாடியே மியோவும் போக ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல ஒரு மனுஷியா இருக்கிற கினாக்கோன்ற அந்த பூனையும் மொபைல் போனை நோண்ட தெரியாம நோண்டுது. அப்ப யோரி கால் பண்றா. அதை அட்டன் பண்ணி பேசுது. ஹே மியோ, இன்னைக்கு ஃபெஸ்டிவல் இருக்கு, எங்க கூட வரியா? மேபி நோடே கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நோடேன்னு சொன்ன உடனே பல்ல இழிச்சுக்கிட்டே வர்றதுக்கு இவன் என்ன மியோ கிடையாது. மியோ உடம்புல இருக்கிற கினாக்கோன்ற பூனை தான். அதுக்கு ரொம்ப முக்கியம் மியோடைய சித்தி தான். இல்லடி நான் அங்க வரேன், ஆனா என்னோட சித்தி கூட வரேன்னு சொல்லிட்டு போகுது. சோ அந்த கினாக்கோவும் மியோடைய சித்தி கிட்ட போகுது. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்க்குற கினாக்கோன்ற பூனை காணோம். அந்த பூனை தான் இப்ப மனுஷியா மியோவா இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுல. பக்கத்துல போயிட்டு ஏன் சோகமா இருக்கீங்க? என்னோட பூனை கினாக்கோ காணாம போயிடுச்சு. அது இல்லாம எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அது இல்லாம ஒரு நாள் கூட நான் இருந்ததே கிடையாது. ஆனா அந்த பூனைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கும் அது தெரியும். ஆனா என்னதான் இருந்தாலும் அது பூனை தானே. மேபி வேற ஏதாவது ஓனர் கிட்ட போயிருக்கும். அது அங்கேயாவது நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ இப்பதான் கினாக்கோன்ற பூனைக்கும் புரிய வருது, நம்ம பூனையா இருந்தாதான் இவங்களுக்கு சந்தோஷம். நம்ம மனுஷியா மாதிரி என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் வராதுன்னு திரும்பவும் இது பூனையா மாறணும் அப்படின்னு நினைக்குது. சோ வேகமா நோடியோடைய வீட்டுக்கு போகுது. அவரும் ஹே மியோ, இங்க என்ன பண்ற நீ? என்ன உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? மியோ உனக்கு என்ன ஆச்சு? நீ பேசுறது எதுவும் சரியே இல்ல. மியோவா? என்னோட பேரு மியோ கிடையாது, கினாக்கோ. என்ன ஒழுங்கா நல்லா பாருன்னு சொல்ல இவரும் திரும்பி பாக்குறாரு. அந்த கினாக்கோ மியோவுடைய மாஸ்க ரிமூவ் பண்ணுது. அது மறுபடியும் பூனையா மாறுது. இத பாக்குற நோடே ஷாக் ஆகுறாரு. திரும்பவும் அது மியோ மாதிரியே மாறி நோடே கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறேன். அப்படின்னா நீ ஒரு பூனை மியோவுடைய உடம்புல இருக்க? ஆமா, நான் ஒரு பூனை தான். என்னோட பேரு கினாக்கோ. மியோவோட சித்தி கூட ரொம்ப நாள் வாழணும் தான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனா ஒரு பூனையா இருந்தாதான் அவங்க கூட நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நான் இல்லாம அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. சோ நான் திரும்பவும் பூனையா மாறணும். அதே மாதிரி மியோவும் அவளுடைய பழைய மனுஷ உருவத்துக்கே மாறணும். சோ நோடேவும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா நம்ம கூட டாராவா வந்து பழகுனது மியோ தான். அதனாலதான் அவங்க ரெண்டு பேர் உடம்புலயும் ஒரே ஸ்மெல் வந்தது. கால்ல அடிபட்டது கூட ஒரே மாதிரி இருந்தது. நோடே புரிஞ்சுக்கோ, மியோவை எல்லாரும் வெறுக்கிறாங்க. அவளோட பேரண்ட்ஸ் நீ கூட வெறுத்துட்ட. அதனால அவ இந்த மனுஷியா வாழ்ற வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப அவ திரும்ப மனுஷி ஆகணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு கினோக்கோ சொல்ல அவரும் ஓகேன்னு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா, மியோ ஒரு ரகசியமான பூனைகள் உலகத்துக்கு போனால அந்த இடத்துக்கு தான் இவங்க போறாங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு மலை கிட்ட கூட்டிட்டு வந்துடுறா. இதுக்கப்புறம் எப்படி போறது? எதுவுமே இல்லையே. என் கண்ணுக்கு பிரிட்ஜ் தெரியுது, உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒரு மனுஷன். நான் இன்னும் முழுசா மனுஷியா மாறல. எனக்கு தெரியுது, என் கூடவே வான்னு. அப்படியே அந்த இடத்துலயே நடந்து போறா. ஆனா ஆக்சுவலா அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, மனுஷங்க கண்ணுக்கு தெரியாது. அப்பதான் மியோட ஃப்ரெண்டு யோரி மியோவுக்கு கால் பண்றா. ஆனா அதை கினோக்கா தானே எடுக்கிறா. இப்ப மியோவா இருக்கிறது அவதான். சொல்லு யோரி, நீ ஃபெஸ்டிவலுக்கு வரியா இல்லையா? உன் சித்தி கூட வரேன்னு சொன்ன. ஆனா உன் சித்தி தொலைஞ்சு போன கேட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கினாக்கோன்ற பூனை பாவம் அவங்க மலையில நினைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொடை கூட இல்ல. அது இருக்கட்டும் மியோ, நீ எங்க இருக்க? யாரு கூட இருக்க? நான் நோடே கூட இருக்கேன். எனது நோடே கூடயா? ஆமா, நான் தான் அவனை கூப்பிட்டேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். சூப்பர் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. நாளைக்கு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுன அப்படின்னு யோரியும் சொல்றா. காலை கட் பண்ணிட்டு இவங்க அந்த பூனைகளுடைய சம்மர் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. பெருசா இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நோடேவுக்கு இங்க இருக்கிற விஷயங்கள் எதுவும் தெரியல. இந்த கினாக்கோவும் நோடேவா அப்படியே கூட்டிட்டே போறா. ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க நிறைய மாஸ்க் இருக்கு. அங்க இருந்து ஒரு மாஸ்க் எடுத்து நோடேவுடைய முகத்துல போட்டுடுறா. இப்பதான் நோடேவால இந்த பூனை உலகத்தையே பார்க்க முடியுது. அதோட அவரு முழுசா பூனையா மாறுவாருன்னு பார்த்தா ரெண்டு கை மட்டும் பூனை மாதிரி இருக்கு. டக்குனு இவங்க இருந்த ரூமோடைய டோரை அந்த மாஸ்க் செல்லர் குண்டு பூனை லாக் பண்ணிடுது. மாஸ்க் செல்லர், நாங்க மியோவை காப்பாத்த வந்திருக்கோம், ஒழுங்கா எங்களை வெளியே விடு. என்னால விட முடியாது. அவளோட லைஃபை நான் எடுத்துட்டேன்னா அவ முழுசா பூனையா மாறிடுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவளால மனுஷியா மாற முடியாது. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த குண்டு பூனை அங்க இருந்து போயிடுது. இதே இந்த பூனைகளோட ஃபெஸ்டிவல்ல தானே டாரோன்ற உருவத்துல மியோவும் இருக்கா. அவ மாஸ்க் செல்லரை தேடிக்கிட்டு இருக்கா. இந்த பூனை உலகத்துல பூனைகள் கடையெல்லாம் வச்சிருக்குங்க. நாம பொண்ணே எலிலாம் சாப்பிடுறியா? சூப்பரான எலிலாம் இங்க இருக்கு. ஐயோ எனக்கு வேணான்னு மியோவும் மாஸ்க் செல்லர் எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே போறா. அப்பதான் அங்க ஒரு பூனை இருக்கு. நீ பாதி மனுஷி பாதி பூனை தானே, என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க போனா அங்க நிறைய பூனைகள் இருக்கு. எல்லாருமே மனுஷங்கள்ல இருந்து பூனையா மாறினவங்க தான். என்னாச்சு, உனக்கும் மனுஷ வாழ்க்கை பிடிக்கலன்னு பூனையா மாறிட்டியா? ஆக்சுவலா ஆமா, நான் மாறினேன். என்னோட மாஸ்கையும் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப நான் திரும்ப மனுஷியா மாறணும். ஒரு முக்கியமானவனை மீட் பண்ணி என் மனசுல இருக்கிற விஷயங்களை நான் சொல்லணும். ஆனா நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட.
வந்திருக்க. ஒன்ஸ் அந்த மாஸ்க் கலர் உன்னுடைய லைஃபை எடுத்துட்டானா உன்னால திரும்ப மனுஷியா மாறவே முடியாது. சோ ஏதாவது ஒண்ணு நீ சீக்கிரமா பண்ணியே ஆகணும்னு அங்க இருக்கிற மனுஷ பூனைகள்லாம் சொல்லுதுங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த குண்டு பூனை மாஸ்க் கலர் வந்துருது. என்னம்மா பொண்ணே, ரெடியா? உன்னோட லைஃபை நான் எடுக்க போறேன். உன்னை தேடி நோடே வந்திருக்கான். அவனை என்னோட ஷாப்ல நான் லாக் பண்ணிட்டேன். ஏய் பொய் சொல்லாத மாஸ்க் கலர், நான் ஒரு பூனைன்ற விஷயம் நோடேவுக்கு தெரியாது. அப்படியா? ஆனா நோடே கூடவே உன் உருவத்துல இருக்கிற அந்த கினாக்கோன்ற பூனை இருக்கு. கண்டிப்பா அது சொல்லிருக்கும் நோடேவுக்கு நீ ஒரு பூனைன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா நோடேவுக்கு நான் பூனைன்னு தெரியுமா? அப்புறம் எதுக்காக அவன் இங்க வரணும்? எல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன். எனது நோடே என்ன காப்பாத்த வந்திருக்கானான்னு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப எப்படியாவது மனுஷியா மாறணும்னு தோணுது. ஆனா அந்த மாஸ்க் கலர் விட மாட்டானே. அப்பதான் அங்க இருக்கிற மனுஷ பூனைங்களாம் அந்த குண்டு பூனை மேல ஏறி நின்னு, நாங்க இவனை பாத்துக்கிறோம், ஒழுங்கா நீ அவனோட ஷாப்புக்கு போன்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒரு மனுஷ பூனையில ஒண்ணு என் கூட வான்னு மியோவை ஷாப்புக்கு கூட்டிட்டு போகுது. அங்க அந்த குண்டு பூனை லாக் பண்ணி வச்சதை இவங்க அன்லாக் பண்றாங்க. உள்ள இருந்து நோடேவும் வெளியே வராரு. எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு பார்த்தா அது டோரோன்ற பூனை, அதாவது மியோ தான். மியோ, இது நீ தானே? நோடே, நீ பேசுறது எனக்கு புரியுது. உன் கை என்ன பூனை மாதிரியே இருக்கு. நான் மாஸ்க போட்டேன், நான் முழுசா பூனையா மாறல, என் கை மட்டும் மாறி இருக்கு. உடனே அங்க கிணக்கவும் இருக்கா. என்ன மியோ, உன்னோட முகம் திரும்ப உனக்கே வேணுமான்னு டக்குன்னு அவ பூனையா மாறுறா. மாஸ்கும் கீழே வந்து விழுது. ஃபைனலி நான் மனுஷியா மாற போறேன்னா அந்த மாஸ்க் அவ போடுறா. ஆனா அவளால திரும்ப மனுஷியா மாறவே முடியல. ஏன்னா மனுஷியா மாறணும்னா அவ முழு மனசா நான் மனுஷியா மாறணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா அவ ஆள் மனசுல மனுஷியா மாறுறதுல ஒரு தயக்கம் இருக்கிறதுனால அவளால மனுஷியா மாறவே முடியல. சடனா அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு அந்த குண்டு பூனை மாஸ்க் செல்லர் வந்துருது. எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. மியோவை பிடிச்சுக்கிட்டு அந்த பூனை அப்படியே பறந்து போயிடுது. இவங்களும் மியோவுடைய மாஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க ரோப் கார்ல. இங்க மியோவை தூக்கிட்டு போற அந்த குண்டு பூனை ஜம்ப் பண்ணி போகுது. மியோவும் அந்த பூனை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி குதிச்சுட்டு ரோப் கார் பின்னாடியே ஓடி வரா. நோடே இங்க இருக்க கூடாது, நம்ம கூட பூனையா மாறினா பரவாயில்ல, ஆனா ஹினோட இங்க இருக்க கூடாது. அவன் மனுஷனா சந்தோஷமா வாழணும். அவங்க தாத்தா செஞ்ச வேலையை செஞ்சு அவன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும்னு இவ பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல மியோவால அந்த ரோப் காரை ஃபாலோ பண்ண முடியல. ரோப் கார் போய்கிட்டே இருக்கு. இது நோடேவும் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து அப்படியே ஒரு ஜம்ப் மியோ கிட்ட, ஆனா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போயிடுறாரு. நல்லவேளை அவரோட கை பூனை மாதிரி இருந்ததுனால அந்த நெகத்தால அப்படியே அழகா பிடிச்சு மேல ஏறி வந்துடுறாரு. அப்புறம் மியோவை தூக்கிக்கிட்டு வேகமா அங்க இருந்து வர்றாரு. அவர்கிட்ட தான் மாஸ்கும் இருக்கு. நோடே, ஐம் சாரி, என்னால தானே உனக்கு இவ்வளவு ப்ராப்ளம். மியோ, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நீ எதுக்காக என்கிட்ட சாரி கேட்கற? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். எனக்கு வீட்டுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கூல்ல வந்து நான் சோகமா தான் இருந்தேன். ஆனா என்னை விடவே உனக்கு உன்னோட வீட்டுல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே மறந்து சிரிச்சுக்கிட்டே இருந்த. அதெல்லாம் எனக்காக தானே மியோ. ஃபன்னியா என்னை வந்து இடிக்கிறது, பேசுறது எல்லாமே நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நீ பண்ண. ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன். ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் மியோ. இனிமே நான் உன்னை இழக்க விரும்பல. என் வாழ்நாள் ஃபுல்லா நீ என் கூடவே இருக்கணும்னு அப்படியே தூக்கிக்கிட்டே வேகமா ஓடும் பொழுது அங்க அந்த குண்டு பூனையும் வந்துருது. ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்றீங்களா? ஏய் நோடே, உன்னோட லைஃபையும் நான் எடுக்கிறேன். ரெண்டு பேருமே பூனையா இங்க சந்தோஷமா வாழுங்கன்னு அப்படியே தூக்கிக்கிட்டு பறந்து போகுது. ஒரு வித்தியாசமான இடத்துல லேண்ட் ஆகி மியோவுடைய லைஃப் அது எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா நோட அதுக்கு விடவே இல்லை. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. நோடேவை அடிச்சு போட்டுட்டு அடுத்தது நான் உன்னோட லைஃப் எடுக்கிறேன்டா, இப்ப இவளது தான் வேணும்னு மியோவுடைய லைஃப் எடுக்குது. ஒரு பால் மாதிரி எடுத்து அதை யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் பொழுது நோடே வந்து இடிக்கிறாரு. அந்த லைஃப் பால் வந்து அப்படியே கீழே விழுந்துருது. ப்ளீஸ் மியோவை விட்டுரு. மியோ ஒரு மனுஷியா சந்தோஷமா வாழணும். அவ காணும்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவ இல்லனா எங்களால வாழவே முடியாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டே சொல்றாரு. இதெல்லாம் மியோவும் கேட்கறா. அப்பதான் புரிஞ்சுக்கிறா, இந்த பூமியில வாழ்ற மனுஷங்க எல்லோருமே தப்பு பண்றாங்க. இப்ப நம்மளும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம திரும்பவும் மனுஷியா மாறணும். நோடேவுக்காக மட்டும் கிடையாது, அம்மா அப்பா சித்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் நம்ம மனுஷியா மாறணும். நம்ம இல்லாம எல்லாரும் மிஸ் பண்றாங்கன்னு சொல்லி இவளும் போயிட்டு அந்த குண்டு பொண்ணு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. நான் திரும்ப மனுஷியா மாறணும்னு. அதெல்லாம் முடியாது, உன்னோட லைஃப் எனக்கு வேணும்னு கையில இருக்கிற நகத்தால போடலான்னு வருது. ஆனா அங்க அந்த மனுஷ பொண்ணுங்களாம் வந்து அந்த குண்டு பொண்ணைய பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாங்க. ஐம் சாரி பொண்ணே, கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், இனிமே உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. நோடேவும் போயிட்டு மியோவுடைய அந்த லைஃப் பாலை எடுத்துட்டு வந்து மியோ கிட்டேயே கொடுக்குறாரு. அந்த லைஃபும் மியோவுடைய உடம்புக்குள்ளேயே போகுது. அப்புறம் நோடே பூனையா இருக்கிற மியோவை அப்படியே தூக்குறாரு. நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. ஓடி வந்து என்ன இடிப்ப, சன்ரைஸ் அட்டாக்னு சொல்லுவ, சிரிச்சுக்கிட்டே டெஸ்க்ல இருந்து கீழே விழுவ, என் சாப்பாடு உப்பா இருக்குன்றத ஊருக்கே தெரியற மாதிரி கத்துவ. மியோ, நீ சந்தோஷமா இருக்கிறத மட்டும் நான் பார்க்க கூடாது. நீ கோவமா இருக்கிறது, சோகமா இருக்கிறது, எல்லா ஃபீலிங்ஸையும் நான் பார்க்கணும். அதோட இனிமே நான் ஒரு செகண்ட் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். ஏன்னா மியோ, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற மியோவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. நோடே, நானும் அப்படிதான். நீ சோகமா இருக்கிறத மட்டும் நான் பார்க்க கூடாது. நீ குழந்தைத்தனமா அழகா சிரிப்பல, அதையும் நான் பார்க்கணும். நானும் உன் கூடவே இருப்பேன், பிரிஞ்சு போக மாட்டேன். ஏன்னா நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த அவ சொல்றா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த பூனை உலகத்துல இருந்து வெளியே வராங்க. பூனையா இருந்த மியோ அந்த மாஸ்கை போட்டு மனுஷா மாறிடுறா. நோடேவும் பூனை மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறாரு. அவரும் மனுஷனா மாறிடுறாரு. இவங்க மனுஷங்களா மாறினதுனால அந்த பூனைகள் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அதை இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துலயே விஸ்கர்ஸ் அவேன்ற இந்த படம் முடியுது.
ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகணும், கினாக்கோன்ற பூனையை சித்தி கிட்ட கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நோடேவும் தைரியமா அவங்க வீட்டில் பேசி இதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டுடியோவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் அவங்க தாத்தா வேலையை செய்ய ஆரம்பிப்பாரு. எங்க மியாவும் யோரி கிட்ட ஜாலியா அவரோட லவ் கதையெல்லாம் சொல்லுவா. இதை கேட்டு யோரி ஷாக் ஆவா, என்னது நீங்க 2 பேர் லவ் பண்றீங்களான்னு. இப்படியே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுதான் முழு கதையே. ஸோ கதை எப்படி இருந்தது, அதுக்கு நம்ம ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட எல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குடா பாருடா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய சப்போர்ட் வேற எதுவும் கிடையாது. அதோட யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணி